Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தரப்பின் கோரிக்கையை ஏற்ற தேர்தல் ஆணையம் இன்று முதல் அதற்கான ஆய்வுப் பணிகளை தொடங்க இருக்கிறது. இந்த ஆய்வு அடுத்த 7 நாட்களுக்கு நடைபெற இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கொளத்தூர் தொகுதி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த கோரிக்கையை ஏற்று இயந்திரங்களை சரிபார்க்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு இதற்கான ஆய்வு பணிகள் தொடங்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு நாளைக்கு 2 வாக்குச்சாவடி என 14 வாக்குச்சாவடிகளில் ஆய்வு பணியினை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதிகாரிகள். கொளத்தூர் தொகுதியில் தவிக வேட்பாளர் வி.எஸ். பாபு 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கோரிக்கையை ஏற்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்யும் பணிகளை இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளோட மறுபரிசோதனையானது செய்யும் பணிகளானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடோட முன்னாள் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில போட்டியிட்ட நிலையில தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட 14 மையங்கள்ல பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்ததன் பெயர்ல சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில இருக்கக்கூடிய அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணிகளானது துவங்கி நடைபெற்று வருகிறது. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில 35 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். சரியாக 9:30 மணி அளவுல இந்த பணிகளானது ஒவ்வொரு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தினசரி 2 இயந்திரங்கள் வீதம் 7 நாட்கள் இந்த பணிகளானது நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உத்திரமேரூர், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக மறுபரிசோதனை கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய நிலையில அந்த பணிகளானது இன்று துவங்கி நடைபெற்று வருகிறது. சுமார் 6 லட்சம் பணம் இதற்கான தொகையாக செலுத்தி திமுக கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய நிலையில அதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக தமிழகத்துல வேலூர்ல கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இது போன்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணிகளானது மறுபரிசோதனையானது நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 3 கட்டமாக இந்த பரிசோதனை நடைபெறும் எனவும் முன்னதாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எனப்படும் 2ஆம் கட்டமாக அனைத்து கட்சி பிரதிநிதி வாக்குப்பதிவு, 3ஆவதாக திமுகவோட வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த 14 வாக்குச்சாவடி மையங்கள்ல பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவுகள் தான் நடைபெற்று வருகிறது. கொளத்தூர் தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் 8795 வாக்குகள் வித்தியாசத்துல மு.க.ஸ்டாலின் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து தான் இந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் 3 முறை தொடர்ச்சியாக கொளத்தூர் தொகுதியில நின்று மு.க.ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த தேர்தலில் தான் அவர் தோல்வி அடைந்தார். அதற்காகத்தான் மீண்டும் இதுல மறுபரிசோதனை செய்ய வேண்டும் என அவர் நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கக்கூடிய நிலையில நீதிமன்ற உத்தரவின்படி இந்த மறு பரிசோதனையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமுக பிரதிநிதிகள் சார்பிலும் இங்கு வந்திருக்கிறார்கள். அதாவது முகாம்ல அந்த மின்னணு வாக்கு இயந்திரங்களை சரிபார்ப்பதற்கான முகாம்ல திமுக சார்புல திமுக சட்டத்துறை செயலாளர் என்.ஆர். இளங்கோ, அதே போன்று துணை செயலாளர் சந்துரு, தவிக இருந்து கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.எஸ். பாபுவோட ஆதரவாளர்கள் செந்தில்குமார், வி.எஸ். பாபுவோட வழக்கறிஞர் அருள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றி சாலமன். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.